என கண்பான தேவச்சனங்களே, புனிதர்களும் கிறிஸ்துவும் என்ற தலைப்பில் இன்று புனித பவுலை குறித்து நாம் தியானிப்போம். கிறிஸ்துவர்களை சிறையில் வைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே பயணமானார் சவுல். திடீரென வானத்திலிருந்து ஒரு ஒளி, குதிரையிலிருந்து தரையிலே விழுந்தார் சவுல். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு ஒரு அன்பான குரல், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தம் மட்டும் கேட்டது. ஆளை காணவில்லை. ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டதற்கு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று பதில் கிடைத்தவுடன் சவுல் கதிகலங்கி போனார். தன் தீய வழிகளை விட்டு தன்னை கிறிஸ்துவ பணிக்கு அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். இந்நிகழ்வாலேயே சவுல் மறைந்தார், பவுல் பிறந்தார். பழைய வாழ்வு அகன்றது, புது வாழ்வு பிறந்தது. இந்த மனமாற்றத்திற்கு பிறகு இயேசுவே மேசியா என்று அநேக பேருக்கு அவர் எடுத்து கூற ஆரம்பித்தார். இதனாலே யூதர்கள் பவுலை கொள்ள வகை தேடினர். இருந்தாலும் கூட அவர் அநேக பகுதிகளுக்கு சென்று துணிகரமாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அவர் பிரசங்கித்தார். 3 முறை மிஷனரி பயணங்களை அவர் மேற்கொண்டார். இதற்கு இயேசுனுடைய சீடர்கள் உறுதுணையாயினர். அவர் அனுபவித்த கொடுமைகளோ ஏராளம். கிறிஸ்து தன்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த பவுல் கிறிஸ்துவ திருச்சபை மக்களுக்கு பல கடிதங்களை எழுதினார். அதில் 13 கடிதங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இடம்பெற்றது. பவுல் எழுதின நிருபங்களின் மூலமாக அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையாகும். இவரால் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய மந்தையிலே இணைந்தனர். அநேக உபத்திரவங்கள் மத்தியிலும் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றிய இவர் பலமுறை சிறை தண்டனையை பெற்று இறுதியாக தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியானார். எனக்கு அன்பானவர்களே, பழைய வாழ்வை களைந்து போட்டு புது வாழ்வால் சாட்சியை பகிருங்கள், ஜெயம் பெறுங்கள். ஆமென்.